இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் நம்பர் 3.13. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 3.13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா மூலங்களின் தன்மை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அதாவது இப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்கு, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்டா இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அதாவது ரெண்டு மூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிடைக்கிறத ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ் பிளஸ் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எக்ஸ் மைனஸ்ல அல்லது எக்ஸ் பிளஸ்லயோ ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதனுடைய தன்மைகளை பத்தி கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதுக்கு இந்த மூலங்களின் தன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னாலே முதல் இடத்துல நம்மளுக்கு வர்றது ஞாபகத்துக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ. சரியா? இந்த டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது டெல்டா ஈக்குவல் டு டெல்டா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அதாவது டெல்டாவோட வேல்யூ 0வோட பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதே இது டெல்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா 0 விட சின்ன நம்பர் நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா சின்ன நம்பர்னு சொல்றத விட நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல போகும்போதுல அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். சரியா? இந்த மூணு கேட்டகரி சொல்லுவோம். அதாவது டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். சரியா? தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? மெய் மற்றும் சமம். இதே இது 0 விட பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா சரியா அப்படின்னு என்ன சொல்லுவோம் மெய் சமம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே இது நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா 0 விட சின்ன வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா மெய் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். சரியா? சோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியா பிரிக்க போறோம். இப்போ இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா என்னது அப்படின்னா b² மைனஸ் 4ac அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த ஃபார்முலா இருந்து இந்த ஃபார்முலா அப்படின்னா சம் செய்ய போறோம். இந்த ஃபார்முலால இதனோட வேல்யூஸ் ஒவ்வொன்றே அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது ABC. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்னன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா a அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னன்னு எடுத்துக்குவோம்னா b அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதாவது கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா c அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சோ இங்க ABC ல அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ண வேல்யூ 0வா கிடைச்சது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். 0 விட பெரிய வேல்யூவா கிடைச்சது அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். 0 விட சின்ன வேல்யூவா கிடைச்சது அப்படின்னா அன்ரியல் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியா பிரிக்க போறோம். சரியா? இதுதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூலங்களின் தன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ அதை கண்டுபிடிக்கிறதா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல இத சால்வ் பண்ண போறோம். எப்படி a ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துப்போம் 15 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். b ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சைனோட எடுத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இது சைன். சரியா? c ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சோ இத எடுத்துட்டு ஃபார்முலா என்ன பாத்தீங்க டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. b² மைனஸ் 4ac. b ங்கிறது என்னது 11 ஸ்கொயர். சரியா? மைனஸ் 4 ஓட வேல்யூ 4, a ஓட வேல்யூ 15, c ஓட வேல்யூ 2. சோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 121 மைனஸ் 4 into 15 30 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்போ 121 மைனஸ் 120 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ 1ங்கிறது 0 விட பெரிய வேல்யூ. சோ அப்ப இங்க என்னது டெல்டா greater than 0 அப்படின்னா ரியல். அப்ப என்ன எழுதணும் the equations are real and unequal. சோ இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். they are real and unequal அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கிறோம். டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு b² என்ன b ஓட வேல்யூ என்ன எடுக்கும் -1 அப்படின்னு எடுப்போம். -1 ஸ்கொயர் மைனஸ் 4, a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -1. சோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர்ங்கிறது 1 மைனஸ் 4 into 1 4 into -1 அப்படின்னு சொல்லி இருக்குது. சால்வ் பண்ணோம்னா 1. இத சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் -1 அகைன் திருப்பி வெளிய ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப +4 அப்படின்னு சொல்லி மாறிடும். சரிங்களா? அப்ப ஆன்சர் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்படினா டெல்டா ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. கிரேட்டர் தென் 0 அப்படினா என்ன இது ரியல் அண்ட்
சோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இதான் செகண்ட் சம். சோ தேர்ட் சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தேர்ட் சம் என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்ப a ஈக்குவல் டு என்னது? √2, b யோட வேல்யூ -3, c யோட வேல்யூ 3√2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப b ஸ்கொயர் அப்படினா -3 the whole square. Delta equal to √3 the whole square. b square minus 4, a க்கு பதிலா √2, c க்கு பதிலா 3√2. ஓகே, இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 minus 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும். and 4 அப்படி வச்சுக்குவோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடுவோம். √2 into √2 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். 2 into 3 6 அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ 9 minus 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ -15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இப்போ நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. சோ நெகட்டிவ்ல கிடைச்சது அப்படின்னா அன்ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். சரியா? தமிழ்ல மெய் அல்ல. சோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும். நெகட்டிவ்ல கிடைச்சது அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்துட்டோம்? மெய் அல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். அன்ரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். சரிங்களா? சோ தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் சம் ஈக்குவல் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். b ஸ்கொயர் அப்ப bங்கிறது -6√2 அப்படின்னு சொல்லி வரும். சரி, அப்போ டெல்டா b யோட வேல்யூ என்னது? -6√2. அப்போ -6√2 the whole square அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்து b ஸ்கொயர் எழுதிட்டோம். -4ac. 4a யோட வேல்யூ 9, c யோட வேல்யூ 2. சோ சால்வ் பண்ணோம்னா 6 6 36 அப்படினா ஸ்கொயர் பண்ணதுல மைனஸ் பிளஸ் தான் மாறிடும். √2 ஸ்கொயர் பண்ணா 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? அப்புறம் 36 into 2 minus 4 into இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 18 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ 36 into 2 72 அப்படின்னு சொல்லி மாறிடும். மைனஸ் 72 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ அதை சால்வ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? டெல்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. 0 கிடைச்சதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? ரியல் அண்ட் ஈக்குவல் அதாவது மெய் மற்றும் சமம். சோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல ABC எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன்னு பாத்துக்கோங்க. Aங்கிறது ஃபுல் வேல்யூ சேர்த்து எடுத்துக்கணும். இது ஃபுல்லா சேர்த்து A, தென் இந்த வேல்யூ மைனஸோட சேர்த்து இது ஃபுல்லா B and இது ஃபுல்லா C அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கணும். அப்ப x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா a b எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். சரியா? நம்பரை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 9 மட்டும் a, 24 மட்டும் b, 16 மட்டும் c அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. சரிங்களா? தென் நம்பரையும் சேர்த்து லெட்டரையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அன்னோன் வேரியபிளா இருந்தாலும் இதையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஏன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் a அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம். அப்போ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான். சரியா? அப்ப a ஈக்குவல் டுங்கிறது 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்றது. தென் b ஈக்குவல் டு -24 ab CD அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். then C equal to 16 C square D square அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் சேர்த்தது தான் என்னது? ABC. ஓகே, இப்போ ABC கண்டுபிடிச்சாச்சு. then ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். டெல்டா equal to B square. அப்ப B squareனா -24 ABCD. சோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணா B square கிடைச்சிரும். B square -4 A யோட வேல்யூ 9 A square B square. So என்ன கிடைச்சு? டெல்டா B square minus 4A அடுத்தது C. C க்கு 16 C square D square. சோ இந்த மாதிரி ஓகேங்களா? இனிமே என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். 24 ஸ்கொயர் பண்ண போறோம். சரிங்களா? 16 8 8 8 16 1 7 2 2 4 5. ஓகே, அடுத்து இத ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா தனித்தனியா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் and d ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 and 9 மல்டிப்ளை பண்ணிடலாம் 36. சரியா? அடுத்து எல்லாம் மல்டிப்ளைல தான் இருக்கு. அதனால தனித்தனியா இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணாலே போதும். பிளஸ்ல இருந்தா தான் இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? தென் இங்க ஒரு 16 இருக்கு. அப்ப அந்த 16 இங்க மல்டிப்ளை பண்ணனும். சோ
ஸோ 16 நான் கடைசியில் எடுத்துக்கிறேன். சி ஸ்கொயர் அண்ட் டி ஸ்கொயர் இன்ட்டு ஒரு 16 இருக்கு. சரி, அந்த 16 இதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கணும். சரி, அடுத்த ஸ்டெப்ல அதை பண்ணிக்கலாம். அப்போ 576 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அண்ட் d ஸ்கொயர் மைனஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 6 6 are 36 3 18 and 6 24 3 27 2 3 அப்போ 576 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அண்ட் d ஸ்கொயர். சோ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா இப்போ என்ன கிடைச்சிரும்? இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. 0 அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். சரியா? அதாவது மெய் மற்றும் சமம். இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். சோ இப்படி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மேல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா find the k, அதாவது the equations are real and equal. சரியா? அந்த equations are real and equal. ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு k யோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப real and equalனா நமக்கு என்ன தெரியும்? எடுத்த உடனே என்ன எடுக்கணும்? டெல்டா ஈக்குவல் டு 0. அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்ப b க்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? இங்க b யோட வேல்யூ என்ன? 2k. சரியா? அப்ப b ஸ்கொயர் க்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? 2k the whole square minus 4 a க்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? 5k minus 6 4a c க்கு பதிலா என்ன எடுக்கிறோம்? 1a. சோ வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கொள்வீங்க. சரியா? இதுக்கு முன்னாடி சொன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் அது என்ன வேல்யூ, அதனுடைய தன்மையை எழுதணும். சரிங்களா? அதனுடைய ரேஞ்ச் எழுதணும். இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி முதல்ல எழுதிடுவோம். ஏன்னா அது என்ன சொல்லிருக்காங்க? ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரூட் என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல். அப்படின்னா இதை சால்வ் பண்ணி k யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 4k ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 2 ஸ்கொயர் பண்ணா 4k ஸ்கொயர். சரியா? மைனஸ் அடுத்து இதை மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ அந்த 4 கொண்டு ரெண்டு இடத்துலயுமே மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றாங்க. மைனஸ் 4 into 5 minus 20k. ஓகே, அடுத்து மைனஸ் 4 into மைனஸ் அப்ப பிளஸ் 24. தென் 1 தான், 1 மல்டிப்ளை பண்ணனும், சேம் தான். சரியா? சோ இங்க தனியா மல்டிப்ளை பண்ண கூடாது. சரியா? ஏன்னா இங்க என்னதான் இருக்கு? மல்டிப்ளை தான் இருக்கு. சோ அது 1 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூவா மாறிடும். ஓகே, தென் இப்போ கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்னது? காமனா 4 இருக்கா? 4 காமனா வெளிய எடுத்துருமா? அப்ப 4 எடுத்துறோம் அப்படின்னா k squared minus 5k plus 6 equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன எடுத்துக்கலாம்? அப்ப இந்த 4 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போய் 0 ஆக்கிடலாம். அப்படின்னா k squared minus 5k plus 6 equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இப்போ என்ன பண்ணலாம்? t மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். சரியா? k யோட வேல்யூ t மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா மேல 6 கீழ minus 5 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்போ சால்வ் பண்ணா 1 6 ஆ 6 கீழ மைனஸ் இருக்கனால பிகர் நம்பர்ல மைனஸ் போட்டுக்கிறேன். சோ இப்போ என்ன கிடைக்கும்? கீழ டிவைட் பை k டிவைட் பை k. ஏன்னா இங்க முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல, அதனால அப்படி எடுத்துக்கலாம். அப்ப k plus 1 k minus 6 equal to 0 அப்படினா k யோட வேல்யூ k equal to first k plus 1 equal to 0 ன்னு எடுத்துக்க போறோம். then k equal to minus 1 வந்துரும். செகண்ட் என்ன இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். k minus 6 equal to 0 ன்னு எடுத்துப்போம். அப்ப k equal to plus 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இந்த ரெண்டு ஆன்சரும் k யோட வேல்யூவா கிடைக்கும். k equal to minus 1 or plus 6. ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க சம்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் னு கொடுத்ததனால ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். அப்ப இங்க உள்ள வேல்யூ ஒன்னு abc னு அப்ளை பண்றோம். அப்ப k யோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? சோ செகண்ட் சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயும் இந்த மாதிரி k x வந்து தனியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. நம்மளால x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் தனியா கண்டுபிடிக்க முடியுது, x உடைய கோஎஃபிஷியன்ட் தனியா கண்டுபிடிக்க முடியுது, கான்ஸ்டன்ட் தனியா கண்டுபிடிக்க முடியுதுங்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சோ இங்க ரெண்டு டைம் இருக்கு, மூணு டைம் இருக்குங்களா, பெரிய விஷயமே இல்ல. x உடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்னு தான் இருக்குதா, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சில டைம்ல நிறைய x கொடுத்திருப்பாங்க, அங்க எல்லாத்தையும் x காமனா எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். இங்க அப்படி இல்ல, ஒரே ஒரு x தான் கொடுத்திருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. சோ கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப a யோட வேல்யூ என்னது? k அப்படின்னு எடுத்துக்கலாம். b யோட வேல்யூ 6x plus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். and c யோட வேல்யூ 16 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கவே என்னதான் சொல்லிருக்காங்க? மேல என்ன சொல்லிருந்தாங்க? ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 0, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு
0 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப b க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்? b ஸ்கொயர். அப்போ 6x தான் plus 2 the whole square அப்படின்னு எடுத்துக்கலாம். b square minus 4 a க்கு பதிலா k c க்கு பதிலா 16 equal to 0 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப இங்க சால்வ் பண்ணோம்னா 36x square a square plus 2ab சரியா? அப்படினா 24 வரும். எப்படினா 2 into a into b அப்படினா இன்னொரு 2 into 6x அப்படின்னு சொல்லி வரும். 2ab சரியா? அடுத்து plus b square 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஒரு வேல்யூ minus 4 into 16. so 6 நோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 64 அப்படின்னு சொல்லி வரும் k. ஓகேவா? equal to 0. so இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். 6k வரும். so இப்ப எழுதணும் அப்படினா 36k square இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 24k plus 4 minus 64k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்படினா 36k square இங்க ஒரு 24k இங்க ஒரு 64k. சரியா? அப்ப ரெண்டையும் சால்வ் பண்ணா இங்க மைனஸ்ல இருக்கறனால minus 40k plus 4 equal to 0. அப்ப எல்லாத்துல என்ன காமனா இருக்கு? 4 காமனா இருக்கு. 4 வெளிய எடுத்துடலாம். அப்ப 9 4 வெளிய எடுத்தா இங்க 9 கிடைக்கும். இப்ப இங்க 4 வெளிய எடுத்தா 10 கிடைக்கும். இங்க 4 எடுத்தா 1 கிடைக்கும். சோ அப்ப ஆன்சர் 9k square minus 10k plus 1 equal to 0. ஏன்னா இந்த மல்டிப்ளைல 4 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போய் 0 கொண்டு போயிடலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. டி மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். மேல என்னது 9 கீழ 10 minus 10. சரியா? அப்போ நமக்கு தெரியும் 1 minus 9 ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுக்கிட்டா தான் என்ன கிடைக்கும்? நமக்கு 10 கிடைக்கும். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் வந்து 9 இருக்கு. அதனால நான் என்ன எழுதுறேன்? 9k டிவைட்ல எழுதுறேன். சோ இங்க கேன்சல் ஆனா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்க எதுவுமே கேன்சல் ஆகாது. சோ ஆன்சர் எடுத்துறோம் 9k minus 1 and k minus 1. சோ இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். equal to 0. சோ இத வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? இத வச்சு எழுதணும்னா 9k minus 1 equal to 0 அப்படி எடுப்போம். then 9k equal to plus 1 எடுப்போம். அப்புறம் k equal to 1 by 9 எடுப்போம். இது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து என்ன எடுக்க போறோம்? k equal to k minus 1 equal to 0 ன்னு எடுப்போம். then k equal to minus 1 அத கொண்டு போய்ட்டோம்னா plus 1 ன்னு மாறிடும். சோ இது ஒரு ஆன்சர் எடுப்போம். இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் எடுக்கலாம். சரிங்களா? அதாவது வெறுமனையா கொடுத்திருந்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து k யோட வேல்யூ என்னன்னு கேட்டுவாங்க. அப்படின்னா நம்மளே என்ன எடுத்துக்கலாம்? டெல்டா ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்கலாம். சோ ஒவ்வொரு வேல்யூவும் ab யோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். k யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா. தேர்ட் சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட்டா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதனுடைய நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய நேச்சர் ஆஃப் ரூட் என்னது? மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சமமா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிருக்காங்க? b a c இது வந்து AP ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி காமிக்கணும் இத. சரியா? அப்போ இது வந்து ஒரு GP ல இருக்கு, சாரி AP ல இருக்கு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? term 1 ன்னு சொல்லுவோம், term 2, term 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்படின்னா AP ல இருந்தா அதனுடைய கண்டிஷன் என்ன? term 2 minus term 1 equal to term 3 minus term 2 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரியா? என்னது? T2 minus T1 equal to T3 minus T2 அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரியா? இதுதான் என்னது? AP யோட கண்டிஷன். அப்போ tan 2ங்கிறது என்னது? A. அப்போ A minus B equal to C minus A. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். சரியா? இத வந்து ஒரு ரியல் அண்ட் ஈக்குவல் எடுத்தா, அதாவது டெல்டா ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்தோம் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். அதான் சொல்லிருக்காங்க. வெரிஃபை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ இத வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ன்னு எடுக்க போறோம். ஈக்குவல் டு 0 ன்னு எடுக்க போறோம். இத சரியா? இத எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். சரியா? அப்போ b ஸ்கொயர், அப்ப b யோட வேல்யூ என்ன இருக்கு? b minus c the whole square அப்படின்னு சொல்லி இருக்கு. minus 4 a யோட வேல்யூ என்னது? a minus b,
c யோட வேல்யூ என்னது c மைனஸ் a. சரியா? இந்த மாதிரி இருக்கு. ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் தான் அவங்க கொடுத்தாங்க. அப்ப இங்க ஃபார்முலா எழுத போறோம் b minus c whole square. அப்போ b squared minus 2bc plus c square அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் இங்க என்ன எடுத்துக்கலாம் 4 வச்சுக்குவோம். இத ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ac and minus a squared தென் இத கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா minus bc plus ab equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். பிராக்கெட் ஓபன் பண்ணி விட்டுறோம். அப்போ b squared minus 2bc plus c squared minus 4ac plus minus minus ஏன்னா minus 4 சேர்த்து கொண்டு போறோம். சரியா? அப்ப minus minus plus ஆ மாறிடும். 4a square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இங்க மல்டிப்ளை பண்ணா plus 4bc அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க மல்டிப்ளை பண்ணா minus 4ab அப்படின்னு சொல்லி கிடைக்கும் equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ b ஸ்கொயர் இருக்கு, c ஸ்கொயர் இருக்கு, இங்க a ஸ்கொயர் இருக்கு. எல்லாத்தையும் வர்ஸ் அப்படி எழுதுவோம். அப்போ 4a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர். சரியா? அடுத்து என்ன இருக்கு ab இங்க ஒரு 4ab இருக்குது minus 4ab. அடுத்து bc இங்க ஒரு bc இருக்குது, இங்க ஒரு bc இருக்குது. அப்ப ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா மைனஸ் இங்க பிளஸ் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் plus 2bc அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? தென் bc எடுத்தாச்சு. அடுத்து ca இங்க இருக்கு ac. அப்போ minus 4ac equal to 0. சோ மேலோட அப்படியே சால்வ் பண்ணி தான் கீழ எழுதிருக்கேன். ஆர்டர் பண்ணி எழுதிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் a squared b squared c squared அடுத்து ab bc ca அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். ஆர்டர் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ ஃபார்முலா படி எடுத்தோம் அப்படினா ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கு a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2c அந்த ஃபார்முலா இருக்குது. சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? அது என்ன ஃபார்முலா a plus b plus c the whole square equal to a plus b plus c the whole square equal to a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca இந்த ஃபார்முலா படி இங்க இருக்கணும். சரியா? எப்படி? அப்போ a squared இருக்கா? இது என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படினா 2a the whole square எடுத்துக்கலாமா? இத அப்படி எழுதிக்கிறோம். b squared plus c squared அப்படி எழுதிக்கலாம். இங்க பாருங்க plus 2ab இருக்கணும். plus 2a க்கு பதிலா ஒரு 2a இருக்குது எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன a இருக்க இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு. இங்கேயும் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது, எல்லா இடத்துலயும் மைனஸ் இருக்கு. ஆனா இங்க a இல்ல, அதனால இங்க பிளஸ்ல இருக்கு. சோ a இருக்க இடத்துல எல்லாம் மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்க a க்கு பதிலா என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா minus 2a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரியா? a இருக்க இடத்துல மட்டும் தான் என்னவா இருக்கு மைனஸ் இருக்கு. சரியா? b இருக்க இடத்துலயோ c இருக்க இடத்துலயோ இல்ல. b இங்க இருக்குது, ஆனா இங்க மைனஸ் இருக்கு. ஆனா இங்க b இருக்கு பாத்தீங்களா மைனஸ் இல்லையா? அதே மாதிரி c இங்க இருக்கு மைனஸ் இருக்கு, பட் c இங்க இருக்கு மைனஸ் இல்ல. அதனால a இருக்க இடத்துல மட்டும் தான் மைனஸ் இருக்குது. அதனால இங்க என்ன எடுத்துக்கிட்டேன் minus 2a ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். a யோட வேல்யூ மத்தபடி அப்படியே எழுதிட வேண்டியதான். சரியா? 4ab plus 2bc minus 4ac equal to 0. சோ இப்போ என்ன கிடைச்சிச்சு? இந்த ஃபார்முலா அப்படியே கிடைச்சிச்சு. a square plus b square plus c square minus plus 2ab plus 2bc plus 2ca. சரியா? எதுக்காக மைனஸ் வந்துச்சு? a வந்து மைனஸ்ல இருக்கு, 2a இருக்கு. அதனால தான் இங்க 2 வர இடத்துல இன்னொரு 2 மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு 2a இருக்கிறதுனால இன்னொரு 2 மல்டிப்ளை ஆயிருக்கு. சரியா? minus 2a இருக்கிறதுனால. சோ இப்படி கிடைச்சிச்சு. அப்ப இப்படி கிடைச்சிருந்தா நம்ம எப்படி எழுதணும்? ரிவர்ஸ்ல இப்படி எழுத போறோம். a plus b plus c தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப a யோட வேல்யூ என்னது minus 2a. a யோட வேல்யூ என்னது minus 2a plus b யோட வேல்யூ என்னது b plus c யோட வேல்யூ c. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? a plus b plus c the whole square equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? minus 2a ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம்னா minus 2a plus b plus c equal to 0 அப்படின்னு கிடைக்குமா? ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனா 0 தான் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த minus 2a வை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? b plus c equal to 2a ன்னு கிடைக்குமா? நம்ம என்ன வேணும்? இந்த மாதிரி வேணும். a minus b c minus a அப்படின்னு சொல்லி வேணும். சரியா? அப்பனா இந்த 2a வை நான் ரெண்டா பிரிக்க போறேன். இந்த 2a வை என்ன பண்றேன்? ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி? b plus c equal to 2a ன்னு இருக்கு. சரியா? அப்போ b plus c இந்த 2a வை a plus a ன்னு பிரிச்சுக்கலாமா? a plus a என்னது 2a தானே. சோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். அடுத்து இங்க உள்ள ஒரு a இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்படினா என்ன கிடைச்சிரும்? a minus b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்னொரு பக்கம் c minus a. அப்ப c minus c இங்க வச்சு விடுவோம். இந்த a இந்த பக்கம் கொண்டு வரேன். c இங்க இருக்குது. இந்த a அந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வந்துறேன். சரி, அப்ப இங்க ஒரு a இருக்குது. இந்த b அந்த பக்கம் கொண்டு போறேன். மைனஸ்ல கொண்டு போயிடலாமா?
சோ இந்த மாதிரி கிடைச்சிருமா? இத T2 மைனஸ் சாரி இந்த பக்கம் வந்து போடணும். T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2. சோ அப்ப என்ன கிடைச்சிச்சு? AP ஃபார்மட் கிடைச்சிட்டா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல கிடைச்சிட்டா? கூட்டுத்தொடர் வரிசையில கிடைச்சிட்டு ஹென்ஸ் வெரிஃபைட் எழுதி முடிச்சிட வேண்டியதான். சரிங்களா? சோ அப்போ கொடுத்தது என்னது? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்திருந்தாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னாலே நம்ம முதல்ல எடுத்து யோசிக்க வேண்டியது டெல்டா ஈக்குவல் டு 0. அப்ப நான் என்ன எடுத்துட்டேன்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? அடுத்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இது அப்படி இருந்துச்சு அப்படின்னா BAC ஆர்டர் மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? BAC ஈக்குவல் டு AP அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசையில இருந்துச்சுன்னா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 இந்த ஃபார்மட்ல இருக்கணும். சோ அதனால இங்க எடுத்துட்டேன். அப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இந்த சம் எடுத்து இந்த ஆன்சருக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிட்டேன்? இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ல அப்ளை பண்றேன். சோ சால்வ் பண்ணப்ப என்ன கிடைச்சிச்சு? இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இட் இஸ் AP அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எழுதிடுங்க. ஓகேங்களா? சோ நாலாவது சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு prove that real and unequal அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? real and unequal அப்படின்னா டெல்டா greater than 0 0 பெருசா இருக்கணும். பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். சரியா? கிடைக்கிற நம்பர் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than 0. சரியா? அந்த மாதிரி கிடைக்கணும். நீங்க ஈக்குவல் டு எடுக்க முடியாது. நம்ம தான் ப்ரூவ் பண்ண போறோம். பாசிட்டிவ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு என்ன எடுக்க போறோம்? b ஸ்கொயர். அப்ப இதனோட வேல்யூ எடுத்துக்கலாமா? minus 6a plus b the whole square. b ஸ்கொயர். சரியா? அடுத்து மைனஸ் 4 a க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்? a minus b 4a. அடுத்து c க்கு பதிலா என்ன எடுக்க போறேன்? minus 9 a minus b. சோ இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணா 6 6 ஆ 36 a plus b the whole square. then அப்படினா இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? அப்ப -4 into -9 36 அப்படி சொல்லி கிடைக்கும். then இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்க a minus b இங்க ஒரு a minus b. அப்ப a minus b the whole square அப்படி சொல்லி கிடைக்கும். a minus b the whole square அப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 36 இருக்கு. அப்ப ரெண்டு 36 என்ன பண்ணிடலாம்? காமனா எடுத்துறலாம். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? a plus b the whole square ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 36 காமனா இருக்கு. அப்ப 36 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்க a plus b the whole square மட்டும் கிடைக்கும். பிளஸ் இங்க a minus b the whole square மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 36 அப்படி வச்சுக்கிடுவோம். இங்க a plus b the whole square ஃபார்முலா எழுத போறேன். அப்போ a square plus 2ab plus b square அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் அதே மாதிரி இங்க a minus b the whole square ஃபார்முலா எழுதுறேன். a square minus 2ab plus b square அப்படி சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ plus ab 2a plus 2ab minus 2ab கேன்சல் பண்ணிடலாமா? அப்படினா என்ன கிடைக்கும்? a square plus a square 2a square. அப்போ 36 a square அப்போ 2a square அப்படி சொல்லி கிடைக்குமா? பிளஸ் அதே மாதிரி b square 2b square கிடைக்குமா? தெரியல பண்ணா 2 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இங்க 72 ஆக்கிடலாமா? அப்போ உள்ள என்ன இருக்கும்? a square plus b square. சரியா? இப்போ இது வந்து ஒரு பியூரான பாசிட்டிவ் நம்பர். எப்படி சொல்றோம் அப்படின்னா என்ன a யோட வேல்யூ என்ன நம்பரானாலும் இருக்கட்டும். சரியா? a யோட வேல்யூ பிளஸ்ல இருந்தாலும் சரி மைனஸ்ல இருந்தாலும் சரி இங்க அப்ளை பண்ணச்சல என்னவா மாறிடும்? பிளஸ் ஆவா மாறிடும். அதே மாதிரி தான் b யோட வேல்யூ பிளஸ்ல இருந்தாலும் சரி மைனஸ்ல இருந்தாலும் சரி இங்க அப்ளை பண்ணச்சல என்னவா மாறிடும்? பாசிட்டிவ் நம்பரா மாறிடும். சோ பாசிட்டிவ் நம்பர் பிளஸ் பாசிட்டிவ் நம்பர் இன்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அப்படின்னா டெல்டா கிரேட்டர் than 0. சரியா? அதாவது இந்த வேல்யூ என்னது? 0 விட பெரிய வேல்யூவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அப்போ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? மெய் மற்றும் சமம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆன்சர் காமிச்சிருக்காங்க. பாசிட்டிவ்ல இருக்கு. 0 விட பெரிய வேல்யூவா இருந்தா மெய் மற்றும் சமம் அல்ல அப்படின்னு சொல்லி क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க. மெய் மற்றும் சமம் அல்லன்னு கேட்டாங்க. அதனால இந்த மாதிரி கண்டிஷன் எடுத்திருந்தேன். அப்போ ஆல்பா டெல்டாவோட வேல்யூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கோம். சோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி அன்னோன் வேல்யூவா இருக்கும் போது கம்பல்சரி இந்த மாதிரி கிடைச்சாதான் அது பாசிட்டிவ்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மத்தபடி அன்னோன் வேல்யூ என்ன பண்ண முடியாது? பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? அஸ்யூம் பண்ண முடியும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, 5th சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணுமா? a equal to 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா ஃபர்ஸ்ட். அண்ட் r. சரியா? இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணனும். r
அடுத்து என்ன சொல்லிருக்காங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3abc னு ப்ரூவ் பண்ணனும். சரியா? ரெண்டு வேல்யூ ப்ரூவ் பண்ணனும். a = 0 னு ஒன்னு ப்ரூவ் பண்ணனும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3abc அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணனும். சரியா? இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது மெய் மற்றும் சமம்னு கொடுத்துட்டாங்க. மெய் மற்றும் சமம் அப்படினா இதனோட வேல்யூ ப்ரூவ் பண்ணுங்க அப்படி சொல்லி நிரூபிக்க அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் மெய் மற்றும் சமம்னு கொடுத்ததனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டெல்டா ஈக்குவல் டு 0 அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த b க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம் b ஓட வேல்யூ ஒண்ணும் பிரச்சனை இல்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாவே b தான். சரியா? அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க போறோம் சைனோட மைனஸோட எடுத்துக்க போறோம். சரியா? அப்போ -2 a ஸ்கொயர் மைனஸ் bc மைனஸ் 4 க்கு பதிலா h4 a க்கு பதிலா என்ன எடுத்துக்க போறேன் c ஸ்கொயர் மைனஸ் ab 4a எடுத்தாச்சு. அடுத்து c ஓட வேல்யூ b ஸ்கொயர் மைனஸ் ac. சரியா? b ஸ்கொயர் மைனஸ் ac. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் ac இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியா? நான் ac மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க கூடாது, அல்லது b ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க கூடாது. கான்ஸ்டன்ட் டைம் அங்க உள்ள ஃபுல்லாவே கோஎஃபிஷியன்ட் இல்லாத நம்பர் ஃபுல்லாவே என்னதுதான் கான்ஸ்டன்ட் தான். அப்போ சொன்ன மாதிரி ஃபுல்லா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இத சால்வ் பண்ண போறோம். எப்படி? இங்க b ஸ்கொயர் இங்க b ஸ்கொயர் அப்ப இத ஹோல் ஸ்கொயர் பண்ணிப்போம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படி சொல்லி எழுதிட்டோம் ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி அப்ளை பண்றோம். சரியா? இப்போ இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ எப்படி -2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் +4 அப்படி சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் இத வந்துட்டு ஸ்கொயர் எழுத போறோம். அப்போ இங்க a மைனஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுத போறோம். சரியா? a ஓட வேல்யூ நல்லா கவனிச்சுங்க. a ஓட வேல்யூ x ஸ்கொயர் a ஸ்கொயர் அப்படினா a ஸ்கொயருக்கு என்ன எழுதுவோம் a பவர் 4. சரியா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? அப்ப இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அப்ப a ஸ்கொயர் bc பிளஸ் b ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் அப்படினா இந்த வேல்யூ b ஸ்கொயர் c ஸ்கொயர் ரெண்டு வேல்யூ வரும். b ஸ்கொயர் c ஸ்கொயர். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து மைனஸ் இப்போ -4 இப்போ என்ன பண்ண போறோம் இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது ரெண்டையும். சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம்னா இங்க c ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்போ c ஸ்கொயர் b ஸ்கொயர் தென் இத கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சல மைனஸ் ac கியூப். சரியா? மைனஸ் ac கியூப். அடுத்து இத கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ab கியூப் ab கியூப். சரி அடுத்து இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிச்சல a மைனஸ் மைனஸ் பிளஸ் என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் bc ஈக்குவல் டு 0. சோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டுலயும் 4 காமனா இருக்கா 4 வெளிய எடுத்துடலாமா 4 காமனா எடுத்துட்டு பிராக்கெட் ஃபுல்லா 1 ஆக்கிடலாம். சரியா? அப்ப பிராக்கெட் ஃபுல்லா 1 ஆக்கினா என்ன இருக்கும் a பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் b 2a ஸ்கொயர் bc பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இப்போ மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்ப மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் தென் மைனஸ் போச்சுனா பிளஸ் a c கியூப் மைனஸ் போச்சுனா பிளஸ் a b கியூப் மைனஸ் a ஸ்கொயர் bc ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி மாறிடும். ஓகே தானே? சோ எல்லா பிராக்கெட்டையும் 1 ஆக்கிட்டோம். இப்போ ஆர்டர் படி எழுத போறோம். சரியா? 4 அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கிடலாம். அப்போ இங்க ஆர்டர் படி எழுதணும்னா என்ன இருக்கும் a பவர் 4 அடுத்து கியூப் எல்லாத்தையும் எழுதுவோம். இங்க ஒரு கியூப் இருக்கு இங்க ஒரு கியூப் இருக்கு வேற எங்கேயும் இல்ல. அப்போ பிளஸ் a b கியூப் பிளஸ் a c கியூப் கியூப் எழுதியாச்சா? அடுத்து ஸ்கொயர் எல்லாத்தையும் வரிசையா எழுத ஆரம்பிப்போம். சரியா? இங்க ஒரு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு b ஸ்கொயர் c ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இதனை கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து வேற என்ன ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு மைனஸ் 2a ஸ்கொயர் bc இங்க ஒரு மைனஸ் a ஸ்கொயர் bc. அப்போ இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இங்க ஒரு 2 அப்ப என்ன சேர்ந்து மைனஸ் 3a ஸ்கொயர் bc அப்படி ஆக்கிடலாமா? சோ இந்த மாதிரி பண்ணலாமா? இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கியூப்ல எழுதிட்டேன். அடுத்து இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துட்டு -3 அப்படி சொல்லி எழுதிட்டேன். சரியா? ஈக்குவல் டு 0 4 அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கியாச்சு. சரியா? இப்போ இது எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு இங்க a பவர் 4 இருக்குது இங்க a b கியூப் இருக்குது இங்க a c கியூப் இருக்குது இங்க 3a ஸ்கொயர் bc. அப்ப எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா a இருக்குது. சரியா? அப்ப a காமனா எடுக்க போறேன். a காமனா எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும் a கியூப் இருக்கும் பிளஸ் இங்க a காமனா எடுத்துட்டேன்னா b கியூப் இருக்கும் பிளஸ் இங்க a காமனா எடுத்துட்டேன்னா c கியூப் இருக்கும். அப்போ மைனஸ் 3a காமனா எடுத்துட்டேன்னா ஒரு a b c இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதனோட வேல்யூ ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர் எழுதணும். அப்புறம் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி ஒரு ஆன்சர் எழுதணும். சரியா? நம்ம
டி மெத்தட் சால்வ் பண்ண முடியல, ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, x ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும், x plus 2 x plus 3 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அப்ப x plus 2 equal to 0 னு ஒரு ஆன்சரும் x plus 2 equal to 0 னு ஒரு ஆன்சர். ரெண்டு ஆன்சர் எடுப்போம்ல, x plus 2 equal to 0 x plus 3 equal to 0 னு தனித்தனியா ரெண்டு ஆன்சர் எடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். a equal to 0 னு ஒரு ஆன்சரும் இந்த வேல்யூ equal to 0 னு இன்னொரு ஆன்சர் எடுக்க போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் a equal to 0 ஒன்னு முடிஞ்சிட்டா டைரக்ட் ஆன்சரே முடிஞ்சிட்டீங்க. சரியா? அடுத்து r அடுத்து என்ன எழுதுவோம் அப்படினா 3 is a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0. அப்போ இந்த minus 3abc அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்ப a cube plus b cube plus c cube equal to 3abc. சரியா? எதுக்காக கொண்டு போறீங்களா கேக்குறீங்க, சம்முல அதான் கேட்டிருக்காங்க. a cube b cube c cube equal to 3abc அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், a cube plus b cube plus c cube equal to 3abc ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன கிடைச்சிட்டு, ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைச்சிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் a equal to 0 கிடைச்சது, ஆர் அடுத்த ஒரு ஆன்சர் a cube b cube c cube equal to 3abc அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். கொடுத்துருக்கு என்ன சொல்றாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், b square minus 4ac equal to 0 னு எடுத்துட்டு abc யோட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணோம். அப்போ ரெண்டு ஆன்சருமே அதுவே கிடைச்சிருச்சு, நம்ம எதுவுமே பண்ணலைங்க. சரியா? தேங்க்யூ.